ஹாய் ஆல், வெல்கம் டு பீப்புள் பவர். நான் உங்கள் பிரபு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த சோகமான சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதாவது நான் பால்கம் அட்டாக் அதை தான் இங்கே பற்றி பேச போகிறேன். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பால்கம் அட்டாக்கை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீடியோவோட கண்டினியூட்டி புரியும். இந்த ஒரு வாரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுச்சுவேஷன் ரொம்பவே சூடாக இருக்குது. போர் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டே இருக்கு. ரெண்டு கவர்மெண்ட்டும் வேற வேற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்த இந்த ஒரு வாரத்தில் நிறையவே டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவத்தோட விசாரணையை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது தேசிய புலனாய்வு பிரிவு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க விசாரணையில் நிறைய ஒரு ஷாக்கிங் நியூஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 22ஆம் தேதி அட்டாக் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தீவிரவாதிகள் இங்கே வந்து எல்லாத்தையும் நோட்டை விட்டதாகவும் சொல்லப்படுது. அது போக ஆக்சுவலி அவங்க ஒரு 4 இடத்த வேவ் பார்த்துருக்காங்க. அதாவது அங்கே இருக்க பீத்தா வேலி, அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் அம்யூஸ்மெண்ட் பார்க், இன்னொரு வேலி, அப்புறம் பால்கம், மொத்தமாக சேர்த்து இந்த 4 இடத்தையும் அவங்க வேவ் பார்த்துருக்காங்க. இந்த 4 இடத்த வேவ் பார்த்ததுல இந்த 3 இடத்துல செக்யூரிட்டிஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த 3 இடத்த அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அப்புறம் தான் கடைசியில் இந்த பால்கமை சூஸ் பண்ணி அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு ரொம்ப மோசமான நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காண்டியே, அதாவது இந்த டெரரிஸ்ட்டுக்கு இங்கே களத்தை ஆய்வு பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி இந்த லோக்கல் இதை வேவு பார்க்கறதுக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு 25 ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் இப்போ கிட்டத்தட்ட என்ஐஏ இந்த இதை கையில் எடுத்ததுக்கு அடுத்து இதில் இருக்க கொஞ்சம் பேரை பிடிச்சி விசாரணைக்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி 2500 பேரை பிடிச்சி விசாரணை செஞ்சுருக்காங்க. அதில் 186 பேரை இன்னும் பிடிச்சி வச்சிருக்காங்க விசாரணைக்காண்டி. ஸோ இதில் இவங்க விசாரிச்சதுல என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 சேட்டிலைட் ஃபோன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சேட்டிலைட் ஃபோன்ஸ் என்னன்னா ப்ரீ அட்டாக், அதாவது இந்த அட்டாக்கை பிளான் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதோட சிக்னல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்ஐஏ. ஸோ இதை ட்ரேஸ் பண்ணது இந்த சிக்னல் பாகிஸ்தானுக்கு தான் போயிருக்கு. ஸோ பாகிஸ்தான்லேருந்து இங்கேயும், இங்கேருந்து பாகிஸ்தானுக்கும் தான் இந்த சிக்னல்ஸ் ட்ரேஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக பாகிஸ்தானில் இருக்கவங்களா ஒருத்தவங்க, ஐ மீன் லைக் ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்டோ அங்கே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ அங்கே பாகிஸ்தானில் இருந்து தான் இந்த அட்டாக் பிளான் பண்ணப்பட்டது, கோஆர்டினேட் பண்ணப்பட்டது. அது இங்கே 22ஆம் தேதி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பிகாஸ் இந்த சிக்னல்ஸ் ட்ரேஸ் பண்ணது கிளியரா, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது இது பாகிஸ்தான்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ என்ஐஏ இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்படிலாம் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைச்சாலும் பாகிஸ்தான் இன்னும் இதை நாங்கள் பண்ணவே இல்லை, இந்தியா எங்கள் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு உலக நாடுகளுக்கு நடுவில் அவங்களோட ட்ராமாவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ தட் உலக நாடுகள்லாம் அவங்கள நம்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை அவங்க இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இது ஒரு சைடு இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணியிருக்கோம். அது போக விசாஸ் எல்லாம் ரத்து பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருந்த எல்லா பாகிஸ்தான் நேஷனல்ஸும் திரும்பி போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இல்லை, ஸோ எல்லாருமே திருப்பி அனுப்பப்பட்டுட்டாங்க. ஸோ நம்மளோட டிப்ளமேட்ஸ் நம்ம டவுன் சைஸ் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டுட்டோம். இங்கிருந்து அவங்களோட தூதர்களையும் நம்ம திருப்பி அனுப்பியிருக்கோம். அது போக ஏர் ஸ்பேஸ், அதாவது ஃப்ளைட்ஸ், அவங்க ஃப்ளைட்ஸ் நம்ம இது மேலே எதுவும் பறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பதிலுக்கு அவங்களும் நம்மளோட ஃப்ளைட்ஸ் எதுவும் பறக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மட்டுமே கிட்டத்தட்ட 600 ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ், அதாவது இங்கிருந்து நம்ம வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ், கிட்டத்தட்ட 600 ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ் ரீரூட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் இந்த அட்டாக் நடந்ததுக்கு அடுத்து, இந்த இனிஷியல் ஆக்ஷனுக்கு அடுத்து கவர்மெண்ட் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற பாதுகாப்பு அமைச்சகம் அப்படின்னு சொல்லப்படுற மீட்டிங் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2 தடவை நடந்துருச்சு. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில். ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு பரவலாக பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்மிக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. அதாவது ஆர்மி இந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு நினைக்குதோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால போர் வருமா அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் நடுவில் தோண்டிட்டு இருக்கு. பட் அதே டைம் பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 2-3 பேரோட வீடை ஆர்மி பாம்பு வச்சு எந்த ஒரு கருணையே இல்லாமல் ப்ளோ பண்ணியிருக்காங்க. பட் அதே டைமில் நம்ம இந்தியன் ஆர்மி இந்த டெரரிஸ்ட்டு ஹெல்ப் பண்ண 2-3 பேரோட வீடை டோட்டலாக டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி. இன்னொரு சைடு நம்ம நேவியும் வாருக்கு தயார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கோம், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போர் செய்கிறதுக்கு நம்ம நேவி தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்டாக நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சர்வதேச நாணய நிதியம், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க கிட்ட நம்ம கவர்மெண்ட் ஒரு அப்ஜெக்ஷன், அதாவது ஒரு அப்போசிஷனை தெரிவிச்சிருக்காங்க.
என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் உங்ககிட்ட இருந்து டெரரிசம தடுக்கிறேன்னு சொல்லி நிதி வாங்கிட்டு அதை பண்றதே கிடையாது. ஸோ நீங்க அவங்களுக்கு குடுக்குற லோன் அத வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும். இது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்ல அப்படின்ற மாரி இந்தியா அவங்களோட கருத்த ஐஎம்எஃப் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க, எடுக்கவும் போறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு பாகிஸ்தான் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சொல்லப்போனால் பாகிஸ்தானால எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. அவங்க பண்ணதெல்லாம் ஒரு 2, 3 விஷயங்கள் தான். ஒன்று, உலக நாடுகளுக்கு நடுவில் நாங்கள் எதுவுமே பண்ணல, இந்தியா வந்து எங்களை தேவையில்லாமல் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவை வச்சு யாரெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அழுத்திடுது. ஸோ அதுக்கு போக உடனே நம்ம அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க ஆர்மி, அவங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் பார்டர் கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது போக தொடர்ந்து ஒரு 8 நாளாக எங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்குது, குண்டு இருக்குது அப்படின்றதுக்காண்டி சும்மா சும்மா சுட்டு காட்டுறாங்க. அதுக்கு நம்மளும் திருப்பி பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் போக பாகிஸ்தான் ஒரு படி மேலே போய் அவங்க அக்ரெசிவ்னஸை காட்டுறதுக்காண்டி, அதாவது அவங்களோட வந்து கோவத்தின் வெளிப்பாடை காட்டுறதுக்காண்டி நம்ம கூட இருந்த வர்த்தகத்தை வந்து முறிச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க வர்த்தகத்தை முறிச்சுக்கிட்டதுனால இப்போ இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இங்கிருந்து தான் பாகிஸ்தானுக்கு முக்கால்வாசி மெடிசின்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு மெடிசின்ஸ் வர்த்தகத்தை கட் பண்ணதுனால மெடிசின்ஸ் அங்கே போக போகிறது கிடையாது. இப்போ அதனால அவங்க தான் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு மெடிசின் ஷார்ட்டேஜ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் இப்போ உலகம் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க, தயவு செஞ்சு யாராவது எங்களுக்கு மெடிசின்ஸ் தாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து எப்படின்னா வந்துட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இது போக பாகிஸ்தான் பொலிட்டீஷியன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானோட பீப்புள் பார்ட்டி பிலாவல் புட்டோ, அவர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஒன்று, இண்டஸ் வாட்டர்ல தண்ணி வரணும், இல்லை உங்க ரத்தம் வரும் அப்படின்றிருக்காரு. இதை பார்க்கும்போது நம்ம விஸ்வாசம் படத்துல வர காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தண்ணி வரும், ரத்தம் வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற விஷயமா இருக்கட்டும். ஸோ 2 கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும், இங்கே நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியதே நம்மளை சுற்றி நடக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம ரொம்ப நோட் பண்ணணும். ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து நான் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ இந்த அட்டாக் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும், இந்த அட்டாக்கை சுற்றி என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா அப்படி சென்டரில் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சைடு பாகிஸ்தான், இந்த சைடு சைனா. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு விஷ பாம்புகள் தான் நம்ம சொல்லணும். இவ்வளோ நாளா உலக நாடுகளை இந்த அட்டாக்குக்கு நம்மளுக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை தெரிவித்தாலும், சைனா இப்போ ரீசெண்டா சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானோட டெப்டி பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்காரு. அதேமாரி சைனா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விஷயத்துல வந்துட்டு 2 பேருமே அமைதியா போகணும், பாகிஸ்தானோட பாதுகாப்புக்கும் பாகிஸ்தானோட சுதந்திரத்துக்கும் நாங்கள் என்னைக்குமே உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சைனா தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பாகிஸ்தானோட கைகோர்த்து இருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வரி போட்டப்ப அவங்க பொருளை எங்க ஏற்றுமதி பண்ணணும், பொருள் அவ்வளோ பெரிய எக்கனாமி அவங்களுக்கு அடுத்து நம்ம, அதாவது இந்த 2 நாடு தான், சைனாவும் இந்தியாவும் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ். ஸோ அவங்களோட பொருளாதாரம் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி உடனே நம்ம கிட்ட இந்தியாவும் சைனாவும் நட்பை மேம்படுத்தணும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்த சைனா இப்போ என்னன்னு தெரியல 2 நாள்ல போய் பாகிஸ்தானுக்கு செம்படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ குரூஷியலான சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்றது. நம்மளுக்கும் சைனாக்கும் பிரச்சனை இருக்குது, அது இன்னொரு சைடு. ஸோ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ பிரச்சனை இருக்குது. ஸோ ஆக மொத்தம் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்தியா இந்த சுச்சுவேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரேட் வார், அதாவது ட்ரம்ப் போட்ட ட்ரேட் வார் வந்தப்ப அது நம்மளுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. ஏன்னா சைனாவும் யூஎஸும் அடிச்சுக்கிட்டாங்க. அதில் ஆனால் 2 பேரோடுமே அப்போதைக்கு நட்பில் இருந்த நம்மளுக்கு தான் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. பட் ஆனால் இந்த பால்கம் அட்டாக் வந்ததுக்கு அடுத்து இப்போ சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடுகள் ஏற்படுது. அப்படின்றப்ப இது நம்மளுக்கு ஒரு சின்ன ட்ராபேக்னு தான் பார்க்கணுமோ தவிர, பட் உலக நாடுகள் எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவை சுற்றி ஆபத்துன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் போர் வருமா அப்படின்னா அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பிகாஸ் 2 கவர்மெண்ட்டுமே அவங்கள ஆர்மியை வந்து தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அது எப்படி போகும்னு சொல்ல முடியல. ஸோ சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட். ஸோ கீப் என்கரேஜிங் அஸ். ஸோ இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் வேறு டாபிக்ஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரொம்பவே அதை பற்றி சந்தோஷமாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பயுமே தயாராக தான் இருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பீப்புள் பவர் ஆல்வேஸ். நான் உங்கள் பிரபு. பாய்.